ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ப்ளவுஸ் டாட் ஸ்கேலில் தான் நம்ம வந்து எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து ப்ளவுஸுக்கு மட்டும் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? இந்த ஸ்கேலை வந்து டேரெக்டாக நம்ம பாடி பேட்டர்னில் வந்து எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஷோல்டர்லேருந்து நிப்பிள் பாயிண்டோட ஹைட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அந்த ஷோல்டர்லேருந்து நிப்பிள் பாயிண்டோட ஹைட்டை நம்ம வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணணும். இப்போ எனக்கு வந்து ஷோல்டர்லேருந்து நிப்பிள் பாயிண்டோட ஹைட்டு வந்து 9.5 இன்ச் இருக்குது அப்படின்னா அந்த 9.5 இன்ச்சை நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ப்ளவுஸோட கப் ஷேப் வந்து நல்லா ஷார்ப்பாக வரக்கூடாது அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ண சொல்லுவேன். அது இதுலேயும் ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கிறேன். 10 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் கிராஸ் ஹைட் வந்து 12.5 இன்ச்சில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதே மார்க்கை கொஞ்சம் தள்ளியும் போயிட்டு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 12.5 இன்ச்சில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணணும். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா ஜஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 10 பண்ணணும். அதாவது இப்போ 37 10ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3.25 வருது. 3.25 வந்து நம்ம ஒரு மார்ஜின் லைன் வந்து போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் இருந்து 3.25 மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கணும். இப்போ இந்த 2 பாயிண்ட்டும் ஜாயிண்ட் ஆகுது பார்த்தீங்களா, இதுதான் மிட் பாயிண்ட். ஓகேங்களா? இப்போ இந்த பாக்ஸை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. சரிங்களா? அது என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா பஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை வேஸ்ட் ரவுண்டு. சரிங்களா? இப்போ என்னோட பஸ்ட் சைஸ் வந்து 38 அப்படின்னா வேஸ்ட் ரவுண்டு வந்து 33 அப்படின்னு போட்டிருக்கேன். இதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் வந்து 5 இன்ச். ஓகேங்களா? இப்போ இந்த 5 இன்ச்சுக்கு நேராக டாட்டோட வித்துக்கு எவ்வளோ போட்டிருக்குன்னு பாருங்கள். 1.25 இன்ச் வருது. சரிங்களா? அந்த 1.25 இன்ச்சும் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது வேஸ்ட்டுக்கும் பஸ்ட்டுக்கும் நடுவில் 5 இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ இந்த 5 இன்ச்சை 2 கப்புக்கும் நம்ம வந்து ஈவனாக பிரித்து கொடுக்கணும். அப்படிங்கிறனால நான் 2ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். 2ஆல் டிவைட் பண்ணனா 2.5 இன்ச் வருது. இப்போ இந்த 2.5 இன்ச்சையும் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணணும். ஏன்னா இந்த டாட்டை வந்து லெஃப்ட் சைடில் கொஞ்சமோ ரைட் சைடு கொஞ்சமோ நம்ம பிரித்து கொடுத்தா தான் அந்த மெயின் டாட்டை வந்து நம்மளால் பிடிக்க முடியும். சரிங்களா? அப்படிங்கிறதுனால நான் 2ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். அப்போ 1.25 இன்ச் வருது. இதே 1.25 இன்ச் தான் அந்த பாக்ஸ்லேயும் போட்டிருக்கு. இதே மாதிரி தான் கேல்குலேஷன் பண்ணி போடணும். சரிங்களா? இப்போ எனக்கு வந்து 1.25 இன்ச் வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ 1.25 இன்ச்சா அந்த டாட்டு மெயின் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வச்சுட்டு இந்த சைடு 1.25 இன்ச்சும் அந்த சைடு 1.25 இன்ச்சும் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கேலை வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்லாண்டிங் லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடுமே இந்த மாதிரி ஸ்லாண்டிங் லைன் வந்து போட்டு எடுத்துக்கப்புறம் இந்த மிட் பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் இப்போ மிட் பாயிண்ட். ஓகேங்களா? இப்போ இந்த மிட் பாயிண்டில் இந்த ஸ்கேல் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து ஹூக் சைடில் உள்ள அந்த டாட் வந்து பிடிக்க போகிறோம். இப்போ இந்த மிட் பாயிண்ட்லேருந்து 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுக்கணும். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் இருந்து ஒரு 1/4 இன்ச் இந்த சைடும் ஒரு 1/4 இன்ச் இந்த சைடும் மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்லாண்டிங் லைன் போட்டுட்டு இந்த ஹூக்கையும் நம்ம வந்து பிடிச்சிக்கணும். சரிங்களா? இப்போ இந்த டாட் ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். இந்த ஸ்கேலை யாரும் வாங்க வேண்டாம். சப்போஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் போட்டிருக்கேன். ஏன்னா டேப்பை மெஷர் பண்ணி கால்குலேஷன் போட்டாலே ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்கேல் யாருமே வாங்க வேண்டாம். இதை பற்றினா லாங் வீடியோவும் ஒன்று போட்டிருக்கேன். லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள்.